அன்பும் அறிவும் இணைந்த ஆசான். அறிவை மட்டுமல்ல, அறம், பொறுமை, ஒழுக்கம் என அனைத்தையும் கற்றுத்தந்த ஆசான். யார் அந்த ஆசான்? அவரே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இறைமைந்தன் இயேசுவின் பாதம் பணிந்து அவையோரை வணங்கி எனதுரையை துவங்குகிறேன். இன்றைய எனது பேச்சின் தலைப்பு நல்லாசிரியர் இயேசு. நல்லாசிரியர் என்பவர் யார்? நல்ல ஆசிரியர் என்பவர் அறிவை மட்டுமல்ல, அன்பும் பொறுமையும் ஒழுக்கமும் விசுவாசமும் மாணவனில் விதைக்கும் பெரும் பணியாற்றுபவர். மத்தேயு 7:29 அவர் அதிகாரத்தோடு கற்பித்தார் என வேதம் கூறுகிறது. வார்த்தை சொல்லி வாழ்வில் கடைபிடித்து வாழ்க்கையையே பாடமாக கற்பித்த நல்லாசிரியர் இயேசு. தனது வாழ்க்கை முழுவதும் உண்மையை வாழ்ந்து கற்றுத்தந்தவர். தவறு இழைத்தவர்களை மன்னித்து மறுதளித்தோரையும் நேசித்த ஆசிரியர் இவர். ஆம், தன்னலமில்லாத நல்லாசிரியர் இயேசு. ஓமைகள் மூலம் உண்மைகளை எடுத்துரைத்த நல்லாசிரியர் இயேசு நல்ல சமாரியன் கதை சொன்னார். விழுந்த விதையில் விளக்கம் கூறினார். மனம் மாறிய இளைஞன் குறித்து எடுத்துரைத்தார். காணாமல் போன ஆடு, வெள்ளிக்காசு, கடுகு விதை, புளித்த மாவு, பொக்கிஷம், முத்துகளை தேடுகிற வியாபாரி, மீன் வலை என பல உதாரணங்களை கூறி கற்பித்த ஆசிரியர் இயேசு. சொல் வழியாக தெளிவூட்டிய நல்லாசான், செயல் வழியாக நிலைநாட்டிய நல்லாசிரியர் நம் இயேசு. அவர் யாரையும் புறக்கணிக்கவில்லை. பாவிகள், பெண்கள், குழந்தைகள், பகைஞர்கள், நோயாளிகள், பிசாசு பிடித்தோர் அனைவரும் அவரது கற்பித்தலின் பாத்திரம். சமாரிய பெண்ணிடம் அவர் கூறிய ஒரு வார்த்தை அவளது வாழ்க்கையையே மாற்றினது. சகீவின் மனம் மாற அவர் கூறிய ஒரு வரி அவனை நீதியாளனாக்கியது. இது ஆசிரியரான நமக்கு என்ன கற்றுத்தருகிறது? தாழ்கையில் கருத்து உள்ளத்தில் எனது ஒவ்வொரு சொல்லும் செயலும் மாணவரின் வாழ்க்கையை மாற்ற வேண்டும். அதற்கான நல்லாசிரியராக என் முன் நிற்பவர் இயேசு. யோபு 36:22 புரட்டி பார்த்தால் அவரை போல் போதிக்கிறவர் யார் என்று வேதம் கூறுகிறது. இயேசு ஒரு ஆசானாக மன்னிப்பையும் தாழ்மையையும் கற்றுத்தருகிறார். யோவான் 13:14 பார்த்தால் அவர் பாதங்களை கழுவி தாழ்மை என்னும் மாதிரியை நமக்கு காண்பிக்கிறார். லூக்கா 23:34 சிலுவையில் அறையுண்டு தொங்கிக் கொண்டிருக்கும் போதும் மன்னிப்பை கற்றுத்தரும் நல்லாசிரியராக இயேசு காணப்படுகிறார். ஆம், நல்ல ஆசான் தண்டனையை அல்ல, மன்னிப்பை வழங்கும் மனம் கொண்டவராக இருக்க வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, உலகத்தில் பலரும் கற்பிக்கலாம். ஆனால் வாழ்ந்து கற்பிப்பது விலையில்லா விலை மதிப்புடையது. அந்த வகையில் சொல்லிக் கொடுக்காமல் செயலில் காண்பித்து மாணவனின் உள்ளத்தில் நிலைத்து நிற்கும் வகையில் கற்பித்தவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நல்லாசிரியர் இயேசு படிப்பில் மட்டுமல்ல, பண்பிலும் நமக்கு பாதை காட்டிய ஆசான். தீமைக்கு எதிராக நன்மையை கற்பித்தவர், துரோகிக்கு மன்னிப்பை சொன்னவர், வார்த்தையால் மட்டுமல்ல வாழ்விலும் உண்மையாய் வாழ்ந்து காட்டியவர். ஆம், சிந்திப்போம். நாம் யார்? பாடம் சொல்லும் ஆசிரியரா? பாடமாக வாழும் ஆசானா? இல்லை மாணவனின் நம்பிக்கையை உயர்த்தும் ஆசானா? அவர் போல் பேச வேண்டாம், நாம் அவர் போல் வாழ வேண்டும். நல்ல ஆசான் இயேசுவை போல் வாழ்வோம், மாற்றங்களை உருவாக்குவோம். நான் நிலத்தில் நல்ல ஆசிரியர் இயேசுவுக்காய் நறுமணமாய் வீசுவோம் என்று கூறி எனதுரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.